அவசியம் ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழ்நாட்டுலன்னு இல்லைங்க. ஹிந்தி தெரிஞ்சா நல்லா தானே இருக்கும். என்னால பேச முடியலல்ல. இப்ப நான் வெளில போறேன், அவங்க இருக்கிற இடத்துல ஹிந்திக்காரங்க இங்க வராங்க, நான் அங்க போறேன், எனக்கு அங்க அது தெரியலன்னா அது தெரிஞ்சா நாங்க ஈஸியா இருக்கும்ல. சரி, அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி தேவையா இல்லையா? தேவைதான், இருக்கட்டுமே. இப்ப அதனால என்ன பிரச்சனை? இப்ப நான் என்னோட இப்போ அது இல்லைன்னா என்ன ஆயிட போகுது? அது இல்லைன்னா என்ன எல்லாமே இதுவாயிடும் இல்ல. அது வந்துட்டாக்கா தமிழ் அழிஞ்சிட போதா? இப்ப நிறைய பேர் தமிழ் அழியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் தமிழ் அழியுது? உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்காரங்கிட்ட தமிழ்ல பேசு, இங்கிலீஷ்காரங்கிட்ட இங்கிலீஷ்ல பேசு, ஹிந்திக்காரனுக்கிட்ட ஹிந்தில தானே பேசணும். உன்னோட கருத்தை நீ எப்படி தெரிவிப்ப? அவங்களோட மொழி தெரிஞ்சாதான் தெரிவிக்க முடியும். அவங்களோட மொழி தெரிஞ்சாதானே தெரிவிக்க முடியும். அவன் திட்டினா கூட அவன் திட்டான். அவன் இப்ப நீங்க சொல்றீங்களா அவன் திட்டுறான், அவன் என்ன திட்டுறான்னு எனக்கு எப்படி தெரியும் ஹிந்தில? ஆமா, ஹிந்தி இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் இன் த ஹோல் இந்தியா ப்ரோ. இப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியும் ப்ரோ. தெரியுமா? ஆமா. ஓகே. தாய்மொழி வந்து தமிழ். அப்பா அம்மா கத்து கொடுத்தது அதான். அதுதான் முதல் தெய்வம். நல்லது கெட்டதே அதுக்கு தான் தெரியும். வேற பாஷைக்கு வந்து நம்ம வெளியூருக்கு போனாலும் அந்த பாஷை பேசினாலும் அவன் தெரிஞ்சிருந்த கூட சொல்ல மாட்டான். புரியுதா? அது வந்து இந்த இந்தியாவில் நடக்குது. அதுவும் வந்து கிறுக்குத்தனமா நடக்குது. நடக்குது, அதுவே கிறுக்குத்தனமா நடக்குது. ஆக வந்து தமிழை வந்து வாழ வைக்கிறவன் எல்லாரையுமே எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி வானு கூப்பிட்டு வரவழைக்கிறவ நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தான். ஆக வந்து தமிழ் தான் குறிக்கோளா இருக்கணும். அதான் எங்க லட்சியம்.